ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என் பொண்ணோட ஸ்கூலில் பிங்க் டேவாம். ஸோ அதனால் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தாங்க. க்யூட்டாக அழகாக கிளம்பி சூப்பராக பிங்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அம்மான் பாய் பாய் அப்படிலாம் சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க நாளே ஆர்டர் பண்ணிட்டாங்க. அம்மா எனக்கு புட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன குக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் மசாலா போட்டுட்டு ப்ரொக்கோலியை வந்து பொரியல் பொரிச்சிட்டு கேரட் சூப்பு தான் செஞ்சுருந்தேன். சூப்பு சூப்பராக இருந்தது. மேடம் வந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு அம்மா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போல்லாம் மேடம் எல்லாமே என்னென்னா சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு நினைக்கிறாங்க. ஸோ நேற்று என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அழகாக வந்து இட்லியை அவிச்சிட்டு அதை வந்து க்யூபாக கட் பண்ணி லெமன் ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடில் அந்த இட்லியை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்ருந்தேன். சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது. பாப்பாவுமே வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாப்புல. மேடம் இப்போலாம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக வேணும்னு கேட்குறாப்புல. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும் சாப்பாடை, ப்ளஸ் அதுவே டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுக்கணும்னு நம்ம அப்போ அம்மாக்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எப்படியெல்லாம் சாப்பிடுவாங்களோ, எதெல்லாம் பிடிக்குமோ அந்த விதத்தில் கொடுக்கணும் சாப்பாடை, ப்ளஸ் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நான் அப்போ தான் யோசிச்சுட்ருக்கேன். பிள்ளைக்கு வந்து ஹெல்த்தியாகவும் போகணும், ப்ளஸ் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன்.